வள்ளி தெய்வானை வந்து இங்கே இருக்கிறாங்க. சுனைகள் வந்து இந்த இடத்துல சுற்றி நிறைய இருக்குங்க. அதனால தான் பல சுனை அப்படி சொன்னாங்க. ஸோ அசுத்தப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக முள் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி கிளம்பிடலாங்க. ஸோ வள்ளி தெய்வானை முருகன் இருக்காரு. வாரத்தில் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடந்து வந்த அந்த கிராமங்களோட வியூஸ் பார்க்குறோம். காலை பொழுது அப்படிங்கிறதுனால நமக்கு மிஸ்ட்டு நல்லா தெரியுதுங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் பலசுனை முருகன் கோவில். ஏன் அப்படின்னா இங்கே இந்த பாறையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுனைகள் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10 அடி 15 அடி வரைக்கும் ஆழம் இருக்குமா இதில். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு பேர் பலசுனை முருகன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அடிவாரம். இங்கேருந்து தான் வந்து நம்ம வாசிமலையான் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணி போகணுங்க. நீங்கள் பார்க்குறது பல சுனைகள் நிறைந்த இடம், அதனால தான் பலசுனை முருகன் கோவில்னு சொல்கிறாங்க. அதுவே ஆழந்தானம்மா? அதுவே ஆழந்தானா? மூணாள் மட்டமா? 10 ஆள் மட்டமா? டெப்த்து 20 ஆள் மட்டமா? இதுலையா இறந்துட்டாங்க? கீழே வரை இருக்கா? இது ஆக்சுவலாக ஊத்தாமா? ஊத்து அம்மா கட்டி வச்சது. அம்மா கட்டினது. இந்த கோயில் அம்மா